ரிஷபராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வருகின்ற வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று ஒரு சின்ன இந்த வார பலனை நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட ரீதியாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் செவ்வாயோட உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அதில் பயிற்சி ஆகிறார். பொதுவாக சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மூணுமே இணைஞ்சிருக்கு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சூரியன், செவ்வாய் விரையாதிபதியாக வருவார். அவர் இப்போ உச்சம் பெற்றிருக்கார். அதனால் இப்போ சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உச்சம் பெற்ற செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார், அதுவும் சூரியனை சேர்ந்திருக்கிறார். கண்டிஷனாக உங்கள் ஆற்றுல யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த திருமண வைபவங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பேசுகிற ஒரு சந்தர்ப்பங்கள் வரும் இந்த வாரத்தில். நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே நீங்கள் வெளியில் ஒரு ஜாதகம் கொடுத்துருந்தாலோ, இல்லைன்னா பொண்ணோ பையனோ உங்களுக்கு ஒரு பதில் சொல்லாமல் இருந்தால் இந்த வாரம் கண்டிப்பாக அது நடக்கும். காரணம் எப்படின்னா, 12ஆம் அதிபதி சுகாதிபதி உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார். அதனால் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அதில் இருக்கிறதுனால, அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கண்டிஷனாக அந்த நாட்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வருகின்ற வாரங்களும் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். இப்போ பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் எதுவுமே கிடையாது. இப்போ வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு நாளில் ஆரம்பத்திலே சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார். ஆரம்ப காலத்திலே சந்திரன் நாளில் இருக்கிறது ஒரு சுகஸ்தானத்தில் நல்ல ஒரு மதிப்பாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் நீங்கள் எங்கேயாச்சும் போகணுன்னா, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு புது முடிவுகள் எடுக்கிற மாதிரி வாரமாக இது இருக்கும். காரணம் உங்களுக்கு நாளில் சந்திரன் செய்கிறார் இல்லையா, அதனால் புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு வாரமாக இது அமையும். வரும் வாரங்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம்லாம் எதுவும் கிடையாது. அதனால் தைரியமாக சுப காரியத்தில் நீங்கள் ஈடுபடலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.